ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், அதுவும் சனி சொந்த சுயசாரத்தில் இருக்கும் பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும். பார்த்து பேசணும், பேசும்போது மட்டும் கொஞ்சம் இடவிடமாக பேசணும். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கும்போது வியாபாரம் சம்பந்தமான விஷயம் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு விற்பனை சம்பந்தமான விஷயத்தில் பெரிய வெற்றி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்பொழுது அது வந்து நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு வெற்றிகரமாக போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனசில் வந்து ஒரு பயமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்பா அம்மா விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். சர்வ கோயில்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுறதுனால நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி